மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கற்றுத் தந்த அந்த சாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நம்ம தியானிக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, உபத்திரவத்திலே பொறுமையா இருத்தல குறித்து நம்ம பார்க்கலாம். உபத்திரவத்துல எப்படி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரவம் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை விசுவாசித்து அவர் அவர் கூட நம்ம அவரோட ஐக்கியத்துல இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்கள் ஏன் வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்ளணும், அதான் ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்கிறபடி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் அவனுக்கு நியமித்திருக்கிற அந்த காரியத்தை அவர் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே உலக பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு எக்ஸாம்க்கு போறோம் அப்படின்னா, அங்கேயும் நம்மளுக்கு நிறைய விதமான பலவிதமான இதை டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம அதுல என்ன பண்ணப்படுவோம், ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாம்ல பாதி நிறைய பிரச்சனைகள் வரும்போது குவிட் பண்ணிடுவாங்க. பாதியிலே என்னால இது முடியல, எனக்கு இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தான் ஒரு சிலர் தான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களுமே சரி, எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்டவர் தான் கடைசி வரைக்கும் ஓடி அந்த அந்த வெற்றியை பெறுகிறவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவங்க, அந்த மாதிரிதான். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் உபத்திரவம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை என் வாழ்க்கையில நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொறுமையோட ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். ஆனா அதுல எவ்வளவு பொறுமையா இருக்கணும், எப்படி அந்த பொறுமையா இருந்து ஆண்டவரத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொண்டவங்க யாரு அப்படின்னு எல்லாருமே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போயிட்டு இருப்போம். ஆனா அந்த உபத்திரவம் எவ்வளவு நாளுன்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம அதுல நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படின்றத குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாசனம் எடுத்துக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு நித்திய ஜீவனை தருவார், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேலான காரியங்களை தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனசுல எப்பவுமே இருக்கணும். அந்த நம்பிக்கையை குறித்து நாம எப்பொழுதுமே சந்தோஷப்படணும். இப்ப எப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆஸ்தியை வைத்து போறாரு. நம்ம அப்பா நம்மளுக்கு ஒரு பெரிய வீடு இல்ல பெரிய ஒரு சொத்தை நமக்கு தந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம அப்பா நம்மளுக்கு இதை தருவாங்கன்னு சொல்லிட்டு அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ நல்ல திங்ஸோ நல்ல ஒரு கிஃப்டோ நம்ம அப்பா பர்த்டேக்கு எதுக்கோ தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதை குறித்து நாம சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்போம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு காரியங்கள் நமக்கு எப்படி நடந்தாலும் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால நம்மளுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார், நம்ம அவரோடு கூட வாழ்கிற அந்த பாக்கியத்தை தருவார் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் சொல்ல, ஒவ்வொரு வேத வசனத்தை ஒவ்வொன்றுமே நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும், ஒவ்வொன்றுலயுமே ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும். நான் இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாருமே நல்ல வேதத்தை தியானிக்கிற, ஒவ்வொரு வார்த்தையாய் தியானிக்கிற, இந்த வார்த்தையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எதற்காக இந்த காரியங்கள் ஆண்டவர் இதுல சொல்லியிருக்காங்க, இதற்கு முந்தின வசனத்துல அதை குறித்து என்ன சொல்லி இருக்குது, அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆழமாய் வாசித்து தியானிக்கிறவர்களா இருக்கணும். அப்போ அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். ஆனா இந்த உபத்திரவம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பொறுமையை கொண்டு வருகிறது. சிலர் எல்லாம் ரொம்ப எடுத்தவன் கவுத்தோன்னு பேசுகிற செயல்படுகிற ஒரு கேரக்டரா இருப்போம். ஆனா அப்ப சொல்லுவாங்க, பொறுமையா இரு, நம்ம வீட்டுல எல்லாம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா இப்போ வேதத்துல எல்லாம் விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் அடித்தளம் விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா இந்த விசுவாசம் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு, ஏன்னா எல்லாமே விசுவாசத்துக்குள்ளதான் அடங்குது. நம்ம உடனே
மற்றவர்களை போல விசுவாசம்ன்றது ஒரு ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இதுவா இருக்குது அப்படின்றது காரியம் கிடையாது. நம்ம லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்தோம், விசுவாசமாகிய அந்த கிரியை, நீதியின் கிரியை, அது தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. அந்த கிரியை நம்மிடத்துல இருந்து வெளிப்படணும், நம்முடைய வார்த்தையில வெளிப்படணும், நம்முடைய செயல்கள்ல வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிற காரியங்கள் ஒவ்வொன்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு அது அடிப்படையாய் ஆதாரமா இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய காரியங்கள்ல பொறுமையும் ஒண்ணு. அப்ப அந்த பொறுமை வந்து எதுக்கு அவசியம் அப்படின்னா, முக்கியமாய் உபத்திரவ காலகட்டங்கள்ல, உபத்திரவத்துல நாம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த பொறுமைய அதிகமாய் நம்மிடத்துல இன்னைக்கு நம்ம யாருக்குமே நம்ம எல்லாருமே எனக்கு விசுவாசத்தை தாரும் எஸ்பா, விசுவாசத்தை தாரும் எஸ்பான்ட்டு நம்ம ஜோம் பண்ற ஒரு காரியம். அதை விட ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், நல்லா பேசிட்டுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், பொறுமையை தாரும் அப்படின்னு கேட்போம். இப்ப உபத்திரவத்துல நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் அந்த பொறுமையை குறித்து அதிகமா நம்ம இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ இதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு இந்த பொறுமை அவசியம் அப்படின்றது. ஏன்னா மகா உபத்திரவ காலத்திலயும் மகா உபத்திரவ நம்ம வெளிப்படுத்தலாம் நிறைய படிச்சிருக்கோம். மேபி இப்ப புதுசா வந்தவங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியுமா என்னன்னு தெரியல. பட் ஒரு 7 வருஷம் அந்த உபத்திரவ காலம் அப்படின்றது வந்து முதல்ல உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் வந்து 2வது மகா உபத்திரவ காலம்னு 2ஆ பிரிக்கிற ஒரு காரியங்கள். அப்போ இந்த பூமியின் மேல வருகிற இந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படிக்கு நாம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அப்ப ஆண்டவர் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப பொறுமையை குறித்து சொன்ன வசனம் அத நம்ம அப்ப வசனங்களை அறியாம பொறுமையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிற. அப்போ இந்த இந்த உபத்திரவத்தையும் இந்த பொறுமையும் குறித்து நம்ம தியானிக்கும் போது ஏன் ஆண்டவர் இத அதிகமாய் வலியுறுத்துகிறார் அப்படின்னா, இது உபத்திரவ காலத்துல எந்த காலத்திலயும் நம்முடைய வாழ்க்கையிலயும் இப்பவும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருந்தோம்னா தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு காரியம். இது என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிற காரியம். யார் மேலயாவது பயங்கர கோவம், அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டணும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க 1 to 10 வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 1 to 10 எண்ணுங்க, அப்ப கொஞ்சம் நிதானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட என்னன்னா அமைதியா இருந்துட்டு போயிடுறது. அந்த அமைதியா இருந்தோம் நிறைய நேரம். நம்ம அதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம பேசும்போது நம்ம சொன்ன காரியங்கள், யார்கிட்டயாவது போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், யார்கிட்டயாவது போய் சண்டை போடணும், வாய்ஸ் மெயிலான மெசேஜ். இப்பெல்லாம் ஜாலியா வாய்ஸ் மெசேஜ் டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விட்டுற, வாயில வந்ததெல்லாம் திட்டி. நான்லாம் ஒரு காலத்துல அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அனுப்பி விடுறது. அவங்க எதிர்க்க இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்களான்னு தெரியாது. அந்த வார்த்தை அதுவும் திருப்பி திருப்பி ரெக்கார்ட் பண்ணதை கேட்கும் போது அவங்க இருதயம் நொறுங்கி போகும். ஒரு தடவை நம்ம டைரக்டா பேசுறது கூட ஓகே, கொஞ்சம் பாதி ஞாபகம் மறந்து. பட் இது வந்து அதனால தயவு செய்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புற காரியங்கள், டைப் பண்ணி இது காரியங்கள், அது ஆழமாய் அழுத்தமாய் ஒருத்தருடைய மனதை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க ஒரு நாளும். டைரக்டா போன்ல கூட போன் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா டைரக்டா திட்டுறது கூட ஓகே தான் சொல்லுவேன். திட்டுறது கூட இல்ல, சப்போஸ் அந்த மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது இல்ல, அவங்கள ரொம்ப கோபமா இது பண்ற காரியங்கள் இருந்தால் அமைதியா போறது நல்லது. அது கொஞ்சம் ஒரு 2 நாள் நீங்க அமைதியா இருந்து பார்த்தா, என்னுடைய அனுபவத்துலன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த கோபம் அது அப்படி அதோட இதாயிடுது, ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடுது. நம்மளுக்கும் வந்து அந்த சூழ்நிலையுடைய இது வந்து வீரியம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராங் அந்த இது வந்து குறைஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகளை விடும்போது இந்த வார்த்தைகளை நிமித்தம் நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்துல கணக்கு கொடுவோம். வார்த்தைகளினால நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் அப்படின்ட்டு. இப்ப நம்முடைய வார்த்தைகள் ஒருத்தரை பொறுமை இல்லாம நம்ம பண்ணுகிற காரியங்கள் அது மற்றவர்களை பாதிக்குமானால் அது எவ்வளவு நம்மளுக்குதான் அது கேடான ஒரு காரியம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா அது இருக்கு.
அப்போ வெளிப்படுத்தல நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரு இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் கிட்ட யோவான் வந்து இந்த வெளிப்படுத்தல எழுதும் போது அவர் எழுதுறாரு. நீங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்ப இங்க யோவான் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், அப்போ உபத்திரவம் அப்படி எந்த உபத்திரவம் அப்படின்னா உபத்திரவம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். அப்போ இந்த உபத்திரவங்கள்ன்றது நம்முடைய அன்றாட நம்மளுக்கு வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அநேக தரங்கள்ல இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இந்த வேதத்துல இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வைராக்கியமா இருக்கும் போது அந்த இடத்துல என்ன வருது, நம்மளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு உபத்திரவம் வரும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளர். யோவான் எப்படி சொல்லினா, யோவானுக்கு தெரியும் ஆண்டவர் எதை மேன்மையா, அதான் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்கணும்னு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனா வேதம் எதெல்லாம் அதிகமாய் வலியுறுத்துகிறது, எந்த வார்த்தைகள் ரொம்ப இப்போ இந்த பொறுமையை எனக்கு முன்னாடி நான் அந்த பொறுமையை குறித்து எல்லாம் தியானிக்கும் போது இந்த பொறுமையை காத்து கொண்டானா உன்னை வந்து சோதனை காலத்துல தப்பு வைப்பேன் அப்படின்னா, சோதனை காலத்துல தப்பு வைக்கப்படுகிறவங்க ரொம்ப சிலர் தான், அப்படித்தானே? ஏன்னா அவருடைய ரகசிய வருகையில அவருடைய மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் உபத்திரவ காலத்துல வந்து தப்பு வைக்கப்படுவார்கள். நான் அது சும்மா லைட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காய் நாம எல்லாம் காத்திருக்கிறோம், அப்படிதானே? ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு இப்போ முதலாவது வருகையா அவர் ரட்சகரா இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்கிறதற்கு அவர் மரியாள் வயிற்றுல அவர் வந்து பிறந்தார், ரட்சகராய் மீட்பராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்தது வந்து அவருடைய ரகசிய வருகை இருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய மனவாட்டியை அவர் எடுத்துக்கொண்டு போறதற்காக அவர் ஒரு ரகசியமாய் வருவார். அது வந்து இங்க வரமாட்டார், அவர் மத்திய ஆகாயத்துக்கு வருவார். நாம அவருக்காய் காத்திருக்கிற அவருடைய மனவாட்டிகள் வந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் அங்க மத்திய ஆகாயத்துல இருப்பாரு, எக்கால சத்தம் கேட்கும். யாரெல்லாம் அவருடைய மனவாட்டிகளாய் தெரிந்தெடுக்கப்பட்டு அவருக்கென்று தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம்தான் அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல, கண்ணிமைக்கும் நேரத்துல அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அங்க அவரோடு கூட அந்த மத்திய ஆகாயத்துல அந்த மனவாட்டிகளை பத்திரம், ஏன்னா கீழே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் ஆரம்பமாயிடும். உபத்திரவ காலம் இருக்கும். உபத்திரவ காலம் ஒரு 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலம் இங்க இருக்கிற மோஸ்ட்லி யாருக்காக இருக்கும் அப்படின்னா, யாருக்கு இருக்கும்னா கைவிடப்பட்ட கன்னிகைகளுக்கு. நம்ம அந்த 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும்போது கைவிடப்பட்ட, அவங்களும் ஆண்டவருக்குன்னு எல்லாமே செய்கிறவங்க தான், ஆனா சில காரணங்கள்னால அவங்க கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ நம்ம அந்த கைவிடப்பட்ட கன்னிகைகள் உபத்திரவ காலத்துல என்ன பண்ணுவாங்க, இரத்த சாட்சிகளாய் எடுத்து மரித்து ஆண்டவருக்குன்னு அவருடைய வார்த்தைக்குன்னு வைராக்கியமாய் நின்று அந்த கிறிஸ்துவனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவங்க மரித்து அவங்க எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம். அதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்களுக்கு மகா உபத்திரவ காலம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து ரகசியமாய் வருகிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து ராஜாவாய் வருவார். ஏன்னா தாவீதுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். யூதா உன் கோத்திரத்துல ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எருசலேமை ஆளும்படியாய் அவர் கண்கள் யாவும் அவரை காண, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்ன்ற வசனம் எப்போன்னா அப்போதான் நிறைவேறும். அவர் 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இங்கே வந்து எருசலேம்ல 1000 வருஷம் ராஜாவாய் அரசாளுவார். அப்போ அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு ஆளுகை செய்கிற காரியம். எருசலேம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் இருக்குது. அதே மாதிரி ரத்த சாட்சியை மறித்தவங்க எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. எல்லாரும் உயிர் தெழுந்து அவரோடு கூட இருக்கிற நிறைய காரியங்கள் நீங்க வெளிப்படுத்தல ஒன்னொன்னா படிச்சீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் படிக்க எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னுவாங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. அதனால இதை படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஸ்லோவா படிங்க, உங்களுக்கு புரியும். அந்த வாதைகள் அதெல்லாம் வந்து உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்துல நடக்கிற காரியங்கள். முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அவரோடு கூட எருசலேம்ல அரசாளுகிற ஒரு பாக்கியத்தை லிட்டரலா நம்ம கண்கள் காணும்.
அவர் ராஜாதி ராஜாவாய் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ அப்படி அந்த ஒரு அப்ப பூச்சகரத்துல சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொறுமையா இருக்கிறோம். அப்போ அந்த அப்ப நான் நினைப்பேன், அந்த கைவிடப்பட்ட கன்னிகைகள் வந்து என்ன இல்லைன்னு தானே போய் தேட போன ஒரு காரியம். அப்போ அந்த அவரோடு கூட போகணும் அப்படின்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு ஒரு காரியத்தையும் நம்ம ஜாக்கிரதையாய் கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுல பார்க்கும்போது முக்கியமான காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொறுமை. வெளிப்படுத்தல நீங்க பார்க்கும்போது இப்ப யோவான் என்ன சொல்றாரு, அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொறுமையை ஆண்டவர் எவ்வளவு மேலானதாய் பார்க்கிறார் அப்படின்றது ஏன் அப்படின்னா அவரோடு கூட அவருடைய மார்பில சாய்ந்திருந்த யோவான். அப்போ அவரோடு கூட இருக்கும்போது, அவரோடு கூட பழகும்போது, அவரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கும் போது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வருது. நான் ரீசன்ட் டேஸ்ல நிறைய பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைங்க வந்து யாரு கூட அதிகமாய் பழகுறாங்களோ அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நிறைய வருது. இது யூசுவலி நம்மளுக்கு தெரியும் தான், நம்ம யாரு கூட பழகுறோம், யார் கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அவங்களுடைய அந்த இது வந்து நம்ம நிறைய எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒத்த ஆவி உடையவர்கள்னு வேதம் சொல்லும். ஆக்சுவலி உலக பிரகாரமாய் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களோட எனர்ஜிய நம்ம சக் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம நம்ம அவங்க நெகட்டிவா இருந்துட்டு நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா நம்மளோட இத வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. அப்படிலாம் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா அது நீங்க எப்படி நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு 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 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஊழியக்காரருடைய பிரசங்கத்தையும் ஜெபத்தையும் அந்த இதையும் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது நீங்க ஜெபிக்கிற காரியங்கள், நீங்க வேதம் அந்த எல்லாமே அவங்கள மாதிரியே ஆயிரும். ஆனா நம்ம யார மாதிரி ஆகணும் அப்படின்னா ஆண்டவரை போல ஆகணும். அப்போ அவரோட ஐக்கியமா இருக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும் எப்பொழுதுமே. அந்த அதனால எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு தோணும், ஐயோ இந்த மாதிரி சில காரியங்கள் ஓகே தப்பானதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சும்மா அந்த பேசுற ஸ்லாங்கு இல்லைன்னா அந்த கையை அசைச்சு பேசுகிற காரியம் இதெல்லாம் வந்து ரொம்ப நான் ரீட் பண்ணுவேன். அப்போ நினைப்பேன், ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் அப்படின்னா அவன் எப்படி அவனோட எல்லா காரியங்களையும் நம்ம அப்படியே நம்மள அறியாம நம்மளுக்குள்ள அது வருது அப்படின்னா அப்போ யோவான் ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தாரு. அப்ப யோவானுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய காரியம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேளை நான் எப்பவும் சொல்ல புதிய நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாடை படிச்சுட்டு பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறித்து பயந்துகிட்டு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டது இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாடு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான படிச்சு நல்லா அதுல தெளிவா இருங்க. அதுலயும் விட மேலான காரியம் என்ன அப்படின்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின காரியங்களை நீங்க அதிகமாய் படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டதுனால அவருடைய பொறுமைக்கு உடன்பாங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பார் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு சபைக்கா வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது முதல்ல எபேசு சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிற முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2:2 2, உன் 3. பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமீன். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் இதுதான். நம்ம ஒவ்வொரு சபைக்கு நம்ம நினைப்போம் வெளிப்படுத்தல் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கு ஆண்டவர் வந்து சொல்லுகிற காரியம் ஒவ்வொரு சபையிலையும் என்னென்ன காரியங்களை அவர் மேன்மையாய் பார்க்கிறார், என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை அவர் பார்க்கிறார் என்பதை தான் அந்த வெளிப்படுத்தல்ல இந்த சபைகளுக்கு குறிக்கிற அந்த 7 சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப முதலாவது சபையாகிய எபேசு சபைக்கு அவர் சொல்லும்போது உன் கிரியைகளையும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நம்மிடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியையில இந்த பொறுமையும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இப்போ உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு, இது எல்லாமே வந்து சபைக்குள்ள இருக்கிற காரியங்கள்.
எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதான் சொல்லுவேன், யார் பெரியவங்க யார் சின்னவங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அவங்க அந்த அந்த தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த பண்ணவே மாட்டாங்க. அந்த உணர்வு இருந்ததுன்னா நிறைய நேரம் நம்ம வந்து நினைப்போம், எனக்கு இது புரியுது இவங்களுக்கு ஏன் புரியல, இந்த ஒரு விஷயம் கூடவா புரியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது ஒரு உண்மையா சொல்ல போனா நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னா நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு ஒழுங்கா நிதானித்து கூட தீர்மானம் எடுக்க முடியாது. குழம்புன அப்படியே அந்த குழம்பின நீரோடை மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த ஆழத்தை பார்க்க முடியாது. தெளிந்ததா இருக்கும்போது மாத்திரம்தான். அப்போ நமக்குள்ள அதிகமான குழப்பங்கள் எல்லாம் வரும்போது நம்ம யாரிடத்துல ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை தாரும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அமைதியா இருந்தீங்க, ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரியத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். நல்ல தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். அப்ப சூழ்நிலைகள் பல்வேறா அப்ப அவங்க ஒருவேளை அந்த மாதிரி உணர்வு இல்லாம இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே நம்ம அவங்கள குற்றப்படுத்துவோம். ஆனா அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பொறுமை இருக்காது. அந்த ஒரு 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 சலசலப்போட இருக்கும்போது அந்த அந்த பொறுமையை அங்க பார்க்க முடியும். அந்த தெளிவான தீர்மானங்கள் இல்ல அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தெளிவான தீர்மானங்களை எடுக்க முடியாது. அதனாலதான் பொறுமை எங்க அவசியமா இருக்கிறது. இங்க என்ன சொல்றேன்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்ன்னு தன்னை சொன்னதை கூட கண்டறிந்துட்டு எங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்த அப்படின்றதுதான் அங்க நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் சகிக்க கூடாம இருக்கிற ஆனாலும் பொறுமையா இருக்க அப்படின்றத முதல்ல நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா அங்க பொறுமையா இருக்கணும். நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இப்போ நிறைய நேரம் நம்மளுக்கு ஒரு உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர்னாலதான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம அதை போராடுவோம், அந்த உபத்திரவத்தை சரி பண்ணி அதை ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணவே முடியாது. பாத்தீங்கன்னா ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் சரி பண்ணி போயிட்டே இருப்பார். ஆனா அந்த பிரச்சனை ஓயாம அது திரும்பி 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 அது வந்துகிட்டே இருக்குது. இல்ல ஏதோ ஒரு காரியம் அதுனா அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அதை தாண்டி போறதுக்குள்ள பலனை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டே போனோம். ஏன்னா நிறைய நேரம் பார்த்தோம் அன்னன்னைக்கு உள்ள பாடுகள் போதும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நம்ம ஆனா அடுத்த நாளைக்குள்ள பாடெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் இது இப்படி யோசிச்சிருந்தேன்னா இது சரியா இருந்திருக்கும், அப்படி இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அதான் எப்பொழுதுமே மனச வந்து அமைதியா வச்சுக்கணும். அதான் சொல்லுவேன், பிராக்டிக்கலா பண்ண ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நல்லா பிரீதிங், நல்லா மூச்சை இது பண்ணிட்டு இழுத்து இழுத்து நல்லா வாய் வழியா மூக்கு வழியா இழுத்து மூக்கு வழியா விட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிட்டு மூக்கு வழியா இழுத்து அப்படியே வாய் வழியா விட்டாலும் சரி, ஒரு நல்ல ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எப்பொழுதுமே நான் அதான் சொல்லுவேன், பாடி வந்து ஆல்கலைனா வச்சுக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஆல்கலைனா வச்சுக்கணும். இன்னொரு இது வந்து ஆல்கலைனா வச்சுக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை நம்ம இருக்கணும். வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போயிடுவீங்க. என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, இதுக்காக ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் க்ளோஸ்டு டோர், ஏசி இருந்தாலும் க்ளோஸ்டு டோருக்குள்ளேயே அது இருக்கிற ஏசி இருக்கிறனால க்ளோஸ்டு டோருக்குள்ளேயே உட்காந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சாயந்தரம் ஆகும்போது பார்க்கும்போது அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி டயர்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல கோவம் டென்ஷன் எல்லாம் வரதை நான் பார்க்க முடியும். அப்ப சொல்லுவேன், கொஞ்சம் வெளியே போய் ஓப்பன் பிளேஸ்ல போய் நல்லா இருந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு, மைண்ட் காம் ஆகும்ட்டு. ரியலி நான் அது பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு மாதிரி எரிச்சல் தலைவலி அது மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் இல்ல வேலைக்கு போறவங்க இது பண்றது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க இல்ல ஒரு இடத்துக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கும் போது நம்ம ஒரு மாதிரி மைண்ட் நம்ம பாடி டாக்ஸிக் ஆகுது, அசிடிக் ஆகுதுனாலே நம்மளுக்கு என்ன ஆகும், உடனே ஹெட்ஏக் வரும், அப்படியே தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப யாராவது கூட பக்கத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெடிச்சு செதறிடுவோம். அந்த வெடிச்சு செதறதுக்கு முன்னாடியே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா ஒரு டீயை போட்டுட்டா, இல்ல டீ கூட நல்லது கிடையாது ஆக்சுவலி, சுடு தண்ணி கூட நீங்க குடிங்க, குடிச்சிட்டு போய் ஒரு ஓப்பன் நல்ல காற்று வேற ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் நின்னுட்டு நல்லா பிரீத் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம நீங்க உடம்புக்கு எவ்வளவு ஆக்சிஜன் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், உயிர்ப்பிக்கப்படும்.
ஆண்டவர் எல்லாத்தையுமே நமக்கு ஃப்ரீயா தந்திருக்கிறார். ஆனா மனுஷனும் அநேக உபாய தந்திரங்களை கற்றுக்கொண்டுட்டு தேவையில்லாம அப்ப அமைதியா ரியலி அது ரிலாக்ஸிங்கா இருக்கும். கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடும். தெளிஞ்சிச்சு இதுக்கா போய் நம்ம இது என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிற ஒரு காரியம். இதை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை பத்தி யோசிக்கும் போது தேவையில்லாம இப்ப மண்டையை வெடிச்சு உடைச்சு ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு பிள்ளைங்க கூட பாடாப்படுத்தி என் பொண்ணு சொல்லுவா சில நேரம் கோவப்பட்டுட்டு என்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசிட்டு மம்மி எப்படி அமைதியா இருக்கீங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப நான் ஒண்ணு சொன்னேன்னா திருப்பி 2 பேசி அப்படின்னு இப்ப தெரியல எனக்கே அது பழகிடு அந்த பிராக்டிஸ் ஆயிடுச்சு. பாடியை வந்து நம்ம கோவப்பட்டா அது அசிடிக் ஆகும். அசிடிக் ஆகும்போது கேன்சர் செல்ஸ் போன்ற எல்லா செல்ஸும் வளர்றதுக்கு நம்ம வந்து நல்லா அதுக்கு இடம் போட்டு கொடுக்குறோம்னு அர்த்தம். அதனால நல்ல தண்ணி குடிங்க, நல்ல எவ்வளவு சும்மா கிச்சன்ல உட்காந்துட்டு அவன் என்ன இது பண்ணிட்டான், அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு யோசிச்சு 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 பொங்கி 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 இருக்கும்போது நல்லா வந்து மத்தவங்க செஞ்ச பிரச்சனைய யோசிச்சு யோசிச்சு கோபமா இருக்கும்போது பார்த்து என் ஹஸ்பண்ட் பாவமா வந்து ஏதாவது கேட்பாங்க, வல்லுன்னு என்கிட்ட எதுக்கு இப்படி கடிக்கிற அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சா வந்து சிரிப்பா இருக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம வேற யாருக்கோ ஒரு காரியத்துக்காக போய். அதனால தயவுசெய்து மற்றவர்களுக்காக ஒரு நிமிஷமும் நம்ம கோவப்படும் போது நம்முடைய பாடி என்னவாகுது, அசிடிக் ஆகுது. அப்ப நம்ம அப்படியே கோவம் வந்துட்டா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க. அந்த ஆக்சிஜன் சப்ளை நம்ம பாடிக்கு கிடைக்கணும். என் செல்ஸ் எல்லாம் புத்துணர்வாகணும். எப்படி வேத வசனத்தினால நம்முடைய வார்த்தையினால நம்முடைய இருதயத்தை நிரப்பணுமோ அதே மாதிரி நல்ல ஒரு ஆக்சிஜன் நல்லா ஃப்ரீயா கிடைக்குது. ஏன்னா நான் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது லங் ப்ராப்ளத்தினால இருக்கும்போது நான் பார்த்தேன். ஒரு நார்மல் பிரீத் நம்மளாம் மூச்சு போறதும் தெரியாது, வெளியே வரவும் தெரியாம நம்ம ஜாலியா பேசிட்டு நிறைய காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து அப்படியே மூச்சுக்கு திணறிக்கிட்டு ஒரு மிஷினோட சப்போர்ட்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த ஆக்சிஜன் ஆண்டவர் எப்படி நமக்கு சுவாசத்தை எப்படி ஃபுல்லா நம்மள நிரப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அதை இழுத்தா கொஞ்சம் கூட ஜாஸ்தி போகும், அதை பண்ண மாட்டோம். அதை தவிர எல்லா காரியத்தையும் பண்றோம் அப்படின்றது. வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே அதனாலதான் நல்லதுன்னு சொல்ற காரியங்கள். அப்புறம் அடுத்து பார்த்த வந்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தியத்தீரா சபையிலையும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இங்கேயும் அவர் என்ன சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து அந்த பொறுமையை எவ்வளவு விரும்புகிறார். ஏன்னா வெளிப்படுத்தல்ல இருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம நம்ம கை கொள்ள வேண்டிய காரியங்கள், அது வந்து நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன காரியங்கள். அதனால அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான தேவை அப்படின்றது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுகிற நாம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம முக்கியமாய் நம்மிடத்துல காணப்படுகிற ஒரு சுபாவம், நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு அன்பு வேணும், நமக்கு பொறுமையும் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல் 19:10 நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்போ கடைசி காலத்துல அந்த உபத்திரவ காலத்துலயும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நம்ம பார்க்கும்போது அங்க பொறுமையா இருக்கிறவங்களதான் வந்து அது மாதிரி வேதமும் சொல்லுது, பொறுமையா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலை ஏன் நமக்கு நியமிக்கப்படுகிறதுனா, நம்மள ஆண்டவர் புடமிடுகிற ஒரு காரியம் என்ன, நம்முடைய பொறுமையை வைத்துதான். அப்ப நம்ம அதுல எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12. அதுக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் வாசிக்கல, பட் நீங்க அந்த வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இப்போ இங்க பார்க்கும்போது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை. அப்போ அந்த விசுவாசத்திற்காக தான் நம்மளுக்குள்ள ஒரு போராட்டம், ஆண்டவருடைய காரியத்திற்காக தான் நமக்கு ஒரு உபத்திரவம் நியமிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த உபத்திரவத்துல நாம என்ன பண்ணணும்,
பொறுமையா இருக்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல வேணும். ஏன் அப்படின்னா, அப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னா வேதம் சொல்லுது அப்படின்னா அவங்களிடத்துல காணப்படுகிற ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம பொறுமையா இருக்கணும். எதுல பொறுமையா இருக்கணும்? நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். அந்த உபத்திரவம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும். ஏன் அந்த பொறுமை இல்ல அப்படின்னா, நான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பங்கு பெற முடியாது. உம்முடைய ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ள பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உபத்திரவங்கள் வரும்போது, அந்த உபத்திரவத்தை குறித்து நம்ம அந்த உபத்திரவம் ஏன் வருது அப்படின்ற ஒரு ஞானம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து நம்ம பொறுமையா இருப்போம். அதன் பலன்கள் அதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கைதான் நமக்கு தெரியுமே. ஆண்டவர் நம்மள நம்மள அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது, இதெல்லாம் ஒரு விசுவாச பரீட்சை. இந்த உலகத்துல நம்ம வாழப் போகிற வாழ்க்கை ரொம்ப கம்மி. ஒரு 70 வருஷம், மிஞ்சி போனா ஒரு 80 வருஷம். இது நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லா ஒரு மாரி இத இத பண்ணணும், அத பண்ணணும், இது சாப்பிடணும், அத சாப்பிடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஆசை வரும். கொஞ்சம் ஸ்லோவா ஆக ஆக ஈவன் ட்ரெஸ் கூட, ஐயோ காட்டனா கம்ஃபர்டபுளா இருக்கா, போதும் லைட் வெயிட்டா இருக்கா, எனக்கு ஈஸியா இருக்கா, அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு இது சாப்பிட்டா ஒத்துக்கல, அது சாப்பிட்டா ஒத்துக்கல அப்படின்னு. அதனால நான் ஒருவேளை யங் ஏஜ்ல ஒரு 20s 30sல எல்லாம் நீங்க இருக்கீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடை எடுத்துக்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா ஓகே நாளைக்கு காசு வரும், நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா அது நாளைக்கு ஒரு நாளும் வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையில நம்ம பொறுமையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5, 3, 4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரவம் வந்து என்ன பண்ணுது? பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உபத்திரவத்துல நம்ம நம்ம இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, நம்ம எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஓகே, எப்படினாலும் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்துவாரு. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைத்திருந்தோம் அப்படின்னா, அதான் சொன்னேன். கவலைப்பட்டோம் இல்லைன்னா வெடிச்சு செதறணும் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை தான் நாம என்ன பண்ணுகிறோம்? கெடுத்து கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் வாசிக்கலாம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிப்பது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்தது வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் படும் அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு ஓகே போதும். அப்ப நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உபத்திரவத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அந்த உபத்திரவத்துல நம்ம பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நாம யாரு? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யாக்கோபுலையும் வந்து பொறுமையை குறித்து நிறைய காரியங்களை வேதம் சொல்லுகிறது. நீடிய பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையே மாத்திரம் இல்ல, நீடிய பொறுமையா இருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீடிய பொறுமையா இருங்க அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு பொறுமையை குறித்து பார்க்கும்போது உபத்திரவத்துல பொறுமையா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து நம்ம பார்க்கலாம். யாரு உபத்திரவத்திலையும் பொறுமையா இருந்தா அப்படின்னா யார நம்மளுக்கு நினைவு வரும்? யாராச்சும் சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. யோபு. யோபுனுடைய பொறுமை. வேற ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதம் 119:71 சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அப்பாடா உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ அவங்களதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா யோபு குறித்து யோபினுடைய பொறுமையை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே யோபு குறித்து ஆண்டவர் வந்து சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாமுடைய பொறுமையை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆண்டவர் வந்து அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு ஒரு 25 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு. அப்ப அந்த இடத்துல அங்க பார்க்கும்போது அவன் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போனான். ஆண்டவரத்துல விசுவாசமா இருந்தான். அதே நேரத்துல சில நேரம் பொறுமை எல்லை மீறின காரியமும் இருக்கு. ஆகார கால திருமணம் பண்ணின ஒரு காரியம் எல்லாம் இருக்கு. அது சாராளி நிமித்தமாய் இது பண்ண காரியம். ஆனாலும் அவன் அதுல பொறுமையா இருந்தான். அவன் பொறுமையா இருந்து அவன் என்ன நடந்ததுன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்ப அவனை பார்க்கும்போது அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம். அதுக்கு முன்னாடியுமே நிறைய வசனங்கள் பார்த்தோம்னா வந்து எபிரேயர் 6:15 வாசிக்கலாம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஆபிரகாமுடைய பொறுமையும் அங்க விசுவாசமும் அவனை என்ன ஆக்குச்சுன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு இருக்கு. இங்க யோபு பாருங்க, ஆபிரகாம் பாருங்க. அதே மாதிரி தாவீதுடைய பொறுமையை குறித்து நாம இங்க பார்க்கணும். உபத்திரவத்துல தாவீது எப்படி பொறுமையா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். முதல்ல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்ப அங்க வந்து அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வந்து தாவீதை வந்து ராஜாவை தெரிந்து 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்ப இங்க வந்து சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் வந்து சொல்கிறார், யார? தாவீதை வந்து நான் ராஜாவாக்க போறேன், சவுலை தள்ளி விட்டு இஸ்ரவேலின் மேல ராஜாவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்கும். கண்டிப்பா நம்ம இஸ்ரவேலின் மேல ராஜாவா ஆக போகிறோம் அப்படின்னு. இதை போலதான் நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து அபிஷேகத்து நம்மளை வந்து நான் உன்னை வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரராய், அதை நம்ம வாசிச்சபடி நம்ம அவருடைய பொறுமைக்கு அவரோடு கூட ஆளுகை செய்யறதுக்கு நம்ம உடன் பங்காளர்களாய் நம்ம மாறப் போகிறோம். பூமியின் மேல அந்த பூச்சக்கரத்துல வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன், நான் உனக்கு நித்திய சுதந்திரத்தை தருவேன்னு ஆண்டவர் நம்மளத்துல வாக்குத்தத்தம் பண்ணி நம்மள அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உடனே எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. இப்ப சிலர் சொல்லுவாங்க உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு, நிறைய பேரை நான் அதை கேள்விப்படுறேன். கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களோட ஓன் பிரதரே சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு பாரு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை தந்து என்ன இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப எனக்கு சிரிப்பா வந்தது. உலக ஐஸ்வர்யத்தை வச்சு ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை கணக்கிடுறாருன்னா அவர் எவ்வளவு முட்டாளா இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அதை விட மேலான ஆசீர்வாதங்கள் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாரு அப்படிதானே. அப்போ ஒருத்தவங்க உபத்திரவத்துக்குள்ள போறாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தமா? அவங்க சூழ்நிலைகள் மோசமா இருக்கு? அப்படி கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய மேன்மையான பாக்கியத்திற்காக அவர்களை என்ன பண்ணுகிறாரு? சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருத்தவங்க உபத்திரவத்துக்குள்ள போகும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணுகிற காரியம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. உலக ஆசீர்வாதத்தை வைத்து ஒருவேளை நீங்க வந்து அவங்களுக்கு 2 வீடு இருக்கு, 2 கார் இருக்கு, அது ஒருவேளை மேபி நீங்க ஒரு 40 above போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். சரீரத்துல நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நம்ம ஆண்டவருக்கு அன்தினமும் நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தாலே அது பெரிய ஆசீர்வாதம். ஒரு சமாதானமாய் நம்ம எத்தனை சூழ்நிலைகள் மோசமாய் வந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தந்தா அதை விட ஆசீர்வாதம் மேலானது ஒன்றுமே இல்லை என்பதை நாம புரிந்து கொள்வோம். அப்போ
இங்க பார்க்கும்போது தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிப்பட்ட. ஆனா அந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் தாவீது போன உபத்திரம் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன். உபத்திரவத்துல தாவீது எப்படி பொறுமையா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 24ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்கலாம் பொறுமையா. 1 சாமுவேல் 24 1-7 சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். அப்போ இங்க பார்க்கும்போது தாவீது வந்து சவுல் வந்து தாவீதுக்கு மேல கோபம் வந்துருது. அது நமக்கு தெரியும். ஒரு பொறாமை வந்துருது. தாவீதை வந்து கொலை பண்ணும்படியா சவுல் வந்து தேடி பெலிஸ்தருக்கு பின்தொடர்ந்து போகும்போது தாவீதும் இங்க என்கேதி வனாந்தரத்துல இருக்கிறான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு பேரை இஸ்ரவேலர் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். அப்போ அங்க அவன் வந்த போது அங்க ஒரு கெபி இருந்தது. அந்த இடத்துல சவுல் என்ன பண்றான், மலை கழிக்க போகிற ஒரு காரியம். அப்ப அந்த கெபி பக்கத்துல அந்த அவங்களோட மனுஷர் அவனுக்கு பாதுகாவலா இருக்காங்க. அப்ப தாவீதின் மனுஷர் தாவீதோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி உனக்கு செய்வாயாக. ஏன்னா சவுல் இல்லாம இருந்தாதான் தாவீது என்னவாக முடியும், ராஜாவாக முடியும். அப்போ தாவீது கிட்ட அப்படி சொல்றாங்க, இதுதான் என்று சொன்னோன்னு தாவீது என்ன பண்றா, எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை, சவுல் கவனிக்காம இருக்கும்போது பாருங்க, தன்னை கொலை பண்ண வருகிற ராஜா அவர் அங்க இது போயிட்டு இருக்காரு, அவருடைய சால்வையின் தொங்கலை அறுத்துட்டு வரான். அப்பவும் அவனுடைய மனது அடித்து கொண்டது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி, ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே ஓடும். பாடா படுத்தினான் சவுல். அவனை ஒவ்வொரு மனாந்தரத்துக்கும் அலைய விட்டு பாடா படுத்தி கையில கிடைச்சா கொன்றுவாருன்ற ஒரு சூழ்நிலை. அப்படிதானே உபத்திரம், எப்படிப்பட்ட உபத்திரம், தன் மரணத்திற்கு ஏதுவான ஒரு உபத்திரம். நம்மள கண்டிப்பா சவுல் வந்து சரியான கோபக்கார. அப்போ தாவீதை வந்து கொலை பண்ணணும்னு வெறியாளு, பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போன ஆளு தாவீது இங்க இருக்கானோன்னா அப்படியே டைவர்ட் ஆகி தாவீதை பிடிக்கிறதுக்கு இங்க ஓடி வந்த காரியம். அப்போ கையில கிடைச்சா கண்டிப்பா கொலை பண்ணிடுவாரு. அப்படிப்பட்டவான சூழ்நிலையில தான் கூட இருக்கிற மனுஷங்களும் என்ன சொல்றாங்க, ஈஸியா கொலை பண்ணி போட்டு ராஜாவாயிடு, ஆண்டவர் தான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாருல, கர்த்தர் உன் சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போ தாவீது என்ன சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையை காண்பிக்கிறார். இது ஈவன் சால்வையை தொங்கல அறுத்துட்டு வந்தது கூட ஏன் அப்படின்னா சவுலுக்கு ஒரு பாடங்க, நீ உன் உயிர் என் கையில தான் இருந்தது, ஆனாலும் உன்னை சும்மா விட்டுருக்கேன்னு சொல்றதுக்காக அதை பண்ணினாலும் அவருடைய மனம் அங்க என்னது அடித்து கொண்டதுன்னு நம்ம வேதம். அப்போ ஒரு தனக்கு எதிராய் இருக்கிற ஒரு சத்ருவை ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கும் போது, ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சத்ருவை நல்லா பாடா படுத்தி, இதுதான் சான்ஸ், ஆண்டவர் என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் பேசினவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம இடத்துல மாட்டும் போது அவங்கள நம்ம நல்லா வச்சு செய்யற காரியங்கள் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணோம், பொறுமையா இருக்கணும். இந்த தாவீது பொறுமையா, அவர் என்ன சொன்னாரு,
குறுக்கு வழியில அவர் போல. உபத்திரவம் தான். வனாந்திரத்துல போய் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வனாந்திரத்துல அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலைன்றது சாதாரணம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோட அவர் அங்க இருக்கிற காரியம். இது எவ்வளவு பெரிய இந்த பொறுமை எல்லாம் வந்து எப்படி நமக்கு வரும்? நம்ம கையில கிடைச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியல. நம்முடைய எதிரிகள் வந்து நம்முடைய கையில மாட்டினாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம அந்த ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அவங்களுடைய தவறுகளோ இல்ல அவங்க சூழ்நிலைகளோ இல்ல அவங்க நம்ம கிட்ட நம்மளுக்கு விரோதமாய் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நியாயம் தீர்க்கிற ஒரு காரியமோ ஏதோ ஒண்ணு நமக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு இல்ல நம்ம கிட்ட அவங்க தவறு இதனால இது பண்ணாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஆண்டவரால உண்டாக்கப்பட்டவர்கள். எல்லா மனுஷருமே ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்ல நான் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க கிடையாது. அவங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு அப்படிலாம் நம்ம வந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதோ அதனால அவங்கள நம்ம இது பண்றதோ கிடையாது. ஆண்டவர் இந்த உபத்திரவமும் இந்த சூழ்நிலையும் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில நான் நடந்து கொண்டு இருக்கிறேன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை துன்பம் அதான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்மள உபத்திரவப்படுத்தணும்னா ஒரு எதிரி நமக்கு தேவை தானே? அப்படிதானே? அப்ப அந்த எதிரியை எங்க இருந்து ஆண்டவர் கொண்டு வருவாரு? தூர தேசத்துல இருந்து எதிரியை பிடிச்சிட்டு வருவாரு. கூட இருக்கிறவங்கல இருந்து எதிரியை சூஸ் பண்ணி நம்மளுக்காக தாவீது சொல்ற மாதிரி வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். சும்மா நின்னுட்டு நம்ம யாரு கூட யுத்தம் பண்ண முடியும்? கிடையாது. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஒருத்தனை நான் அது விசுவாசிக்கிறேன். நான் ஒரு காலத்துல எதிரியாய் பார்த்த என் குடும்பத்துல உள்ளவங்களை நான் இன்னைக்கு ஆண்டவரே அவர்களுக்காக உமக்கு நன்றி. ஏன்னா அவர்களை பயன்படுத்தினார். ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதைதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள மோல்ட் பண்றது, நம்மளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துக்கிறது, நம்மள அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு, நம்மள ஒரு உபத்திரவத்துக்கு உள்ள கொண்டு போறதுக்கு அவர் என்ன பண்றார்? பயன்படுத்துகிறார் ஒவ்வொருவரையும். அப்படி நினைச்சிட்டு நீங்க அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா ஈஸியா அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அந்த சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றாப்பால மாற்றுவார். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க இது மேலேயாவது ஒரு அடிக்ஷனா இருக்கீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் ரொம்ப யோசிப்பேன். என்னுடைய ஒரு 35 வயசு வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னா, என் குடும்பம் தான் எனக்கு உயிர். ஒரு மாதிரி ஒரு இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். குடும்பம்னா அப்படி குடும்பம், கூட பிறந்தவங்க இதெல்லாம் தான் என்னுடைய ஒரு இதுவா இருந்தது. அதுவே வந்து என்னுடைய ஒரு வீக்னஸாவும் இருந்தது. கண்டிப்பா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவரை விட நம்ம அதிகமாய் எதையெல்லாம் நேசிக்கிறோமோ, எதையெல்லாம் மேன்மை பாராட்டுகிறோமோ, ஒரு மாதிரி ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையை குறித்து நான் மேன்மை பாராட்டின காரியம். அப்படியே குடும்பத்துல எல்லாரும் அப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஒன்னா உட்கார்ந்து ஒரு காரியத்தை குறித்து பேசுவோம், ஒத்த ஆவியுடையவர்களா இருப்போம். எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள நம்ம அவ்வளவு ஒரு ஐக்கியமா இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது, அது எல்லாமே சிதறடிக்கப்பட்ட போது, ஆண்டவரே இது எதுக்கு 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 அலைக்கழிக்கப்பட்ட ஒரு காற்று, ஒரு சூறை காற்று வந்து நம்ம குடும்பத்துல மோதும் போது அது எப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது இது ஏன் எனக்கு நியமிக்கப்பட்டது அது தெரியாம இருக்கும்போது அவர்கள் மேல கோவப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆனா அது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு அந்த ஒரு ஆண்டவர் நம்மளுடைய கொடுக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை எவ்வளவு பக்குவப்படுத்தி அந்த இடத்துல நம்மளை சீர்படுத்தி நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் வழி நடத்துகிறார் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம நினைப்போம், என் அண்ணன் தான் என் கூட வருவான், எங்க அண்ணன் தான் எனக்காக எல்லாம் பண்ணுவான், எங்க அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா இல்ல. வேற யாரோ ஒருத்தர் மூலமா என் வாழ்க்கையில நான் அதை இன்னைக்கே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாத யாரோ மூலமா எல்லாம் ஆண்டவர் என்ன வழி நடத்திட்டு வர ஒரு தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல என்னை வழி நடத்துகிற அநேகர் இந்த காலகட்டத்துல இருக்காங்க. எனக்காக ஜெபிக்கிற ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். நம்ம அதையே பிடிச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும், இவங்க மூலமாதான் எனக்கு இந்த நன்மை கிடைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் வேறவா இருக்கும். அப்போ அந்த உபத்திரவத்துல நம்மளை யாரை கொண்டு நமக்கு உபத்திரவம் கொடுக்குறாரோ அவங்கள தயவு செய்து நீங்க வெறுக்காதீங்க. வெறுப்புனாலையும் என்ன ஆகும்? பாடி வீக் ஆயிடும், பாடி அசிடிக் ஆயிரும், எல்லா வியாதிகளுக்கும் அது இதுவாயிடும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இந்த காரியத்தை குறித்துதான ஞானத்தை ஆண்டவரிடத்துல நாம கேட்கணும். ஒரு பிரச்சனை வந்துதா, இந்த பிரச்சனை பிள்ளைங்கிட்டே அப்படிதான்
நம்ம அத்தை சரியா மோசம், மாமா மோசம், சித்தப்பா மோசம், சித்தி மோசம், இவங்க என்ன எந்த பாடுபடுத்துனாங்க, இந்த பாட்டி மோசம், இவங்க என்ன இது பண்ணாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அது உள்ளதாக்கும். நம்மளும் கசப்பாக மாறுவோம். கடைசியில என்ன ஆகும்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு விதத்திலயும் பிரயோஜனம் இல்லாத காரியம். அதை இன்னொரு பாசிட்டிவா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அப்படி பிரச்சனை பண்ணனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு வைராக்கியத்தோட நான் வாழுகிறேன். அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துல தாவீது தான் அவர் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல கை வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் என்ன கொல்ல வந்தாலும் சரி, என் உபத்திரவம் பெருசா இருந்தாலும் சரி, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்றாரு, ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல அவர் கையை போடல. அடுத்தது இன்சிடென்ட்டும் சேம் தான். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1ல இருந்து 12 வசனம் வாசிக்கணும். ஆக்சுவலி அத அப்படியே வாசிங்க பார்க்கலாம். பின்பு சீப் ஊரார் கெபியாவில் இருக்கிற சவுலினிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்திலே தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களிலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் சொரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய், நான் உம்மோடு கூட வருகிறேன் என்றார். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அப்பொழுது அபிசாய் பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவன் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி அடுத்த வனாந்திரம் சீப் வனாந்திரத்துல என்ன அந்த என்ன ஆகிலா மேட்டுல ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஒளிந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அங்க தேடி வருகிற ஒரு காரியம். அப்போ அவங்க வந்துட்டு தேடிட்டு அங்க ஒரு இடத்துல தூங்குகிறாங்க. அப்ப தூங்கும் போது சவுளுடைய ஈட்டியும் பக்கத்துல இருக்குது. அப்போ தாவீது என்ன பண்றார், தைரியமாய் சவுலு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க அவரை அப்போ தாவீது கூட வந்த அபிசாய் கொலை கொன்னுருவோமா, இன்னைக்கு கர்த்தர் அவரை உம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார், 2 குத்த ஒரே அந்த ஈட்டியும் பக்கத்திலேயே தான் இருக்குது, டக்குன்னு குத்தி கொன்றுவோமா அப்படின்னு சொல்லும் போது, நான் அவருடைய காலம் அவர் இல்ல யுத்தத்துல மாண்டால் ஒழிய நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல அவர் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியையும் அந்த தண்ணீர் சொம்பையும் எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போயிட்டு தூரத்துல போயிட்டு சொல்லுகிறார், இந்த காரியத்தை ஆண்டவர் உண்மை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார், ஆனா நான் என் கையை உங்க மேல போடல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
தன்னுடைய ஜீவனை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை விரட்டிக்கிட்டே அலைகிற சவுல், வனாந்திரமாய் போகிற தாவீதுடைய நிலை. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, வனாந்திரமாய் அலைஞ்சு கொண்டு இருக்கிற உபத்திரவம் எவ்வளவு, தன் உயிருக்கு பயந்து ஓடுகிற உபத்திரவம்ன்றது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அந்த உபத்திரவத்துல 2 தடவை சவுல ஆண்டவர் தாவீதுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் விசுவாச பரீட்சை. ஆண்டவர் தன்னை ராஜா வாக்குவார்ன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அபிஷேகமும் பண்ணிட்டார் ராஜாவாய். ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு தாவீது. ஆண்டவரால நாம அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். அப்ப ஆண்டோடைய சித்தம் இதுதான், கையில ஒப்பு கொடுத்த. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பா ஆண்டவர் அவருடைய என்னுடைய சத்ருவை என் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியல, கொலை பண்ணுவோமான்ட்டு. இப்ப தாவீது அங்க ஞானமாய் நடந்து கொள்கிறார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர் தாவீது, தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர் தாவீது. அப்ப அவருக்கு தெரியும், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் என் கைய போட மாட்டேன்றதுல அவர் உறுதியா இருந்தார். ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். ஆண்டவர் அவரால சூழ்நிலையை மாற்ற முடியும், அப்படித்தானே? அங்க போய் தாவீது நின்ன உடனே சவுலை எழுப்பியா விட்டாரு? இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன லெசன் அப்படின்னா, தாவீதுக்கும் ஆண்டவர் அவர்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டுடைய வேலைக்காய் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நம்ம கையை போடக்கூடாது, இந்த பொறுமையோட நம்ம இருக்கணும்ன்ற ஒரு காரியம் அங்க தாவீதத்துல, அந்த கிரியை தாவீதத்துல வெளிப்படணும்ன்றது ஆண்டோடைய சித்தமா இருந்தது. அதே நேரத்துல சவுலுக்கும் இது ஒரு லெசனா இருந்தது. ஆண்டவர் தாவீது கையில என்னை ஒப்பு கொடுத்தாலும் தாவீது என்னை மரணத்துக்கு என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, தாவீதை பின்தொடர்றதை விட்டுட்டு சவுல் போயிடுவாருன்ட்டு நம்ம அதுல பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டால், உபத்திரவத்துல நம்ம போய் கொண்டிருக்கும் போது நம்முடைய விசுவாச பரீட்சை இது அப்படின்றத நாம உணர்ந்து கொண்டு அந்த சூழ்நிலைகள்ல நாம பொறுமையை காக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் சொன்னதான், யாரெல்லாம் பொறுமையோட இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்க. யோபுவும் சரி, ஆபிரகாமும் சரி. அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் யாரை குறித்தெல்லாம் சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, உபத்திரவத்துல அவர்கள் தன்னுடைய பொறுமையை காண்பித்து ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருந்தாங்க. யோவான் சொல்லும் போதும் சொல்றாரு, அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு அனுமதிப்பாரு. நம்ம அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள வழியெல்லாம் மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையா இருக்கும் போதுதான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவர்களா இருக்க முடியும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டதுபடி எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உபத்திரவத்துல நாம எப்படி இருக்கணும்? பொறுமையாய் நம்ம இருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது. அந்த சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. சவுலோட சால்வையை அறுக்கிற வரைக்கும் சவுலுக்கு உணர்வு இல்லாமலா இருந்திருக்கும். இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி செயல்படுகிறாருன்னு பார்க்கணும். இங்கேயும் அவங்க நித்திரை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களை சுத்தி எத்தனை வீரர்கள் இருப்பாங்க, மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பான் தாவீதை தேடுறதுக்கு. அப்ப அவர்களுக்கெல்லாம் அயர்ந்த நித்திரையை யார் வரவழைச்சா? நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஏன் தாவீது திருப்பியும் தாவீதை ஓட விட்டாரு அப்படின்னா, அதான் தாவீது சொல்ற மாதிரி, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படி. 1 பேதுரு 2:19 சொல்ற மாதிரி, தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கும்.
அதனாலதான் ஆண்டவர் அவர்கள் மேல எல்லாம் அதிகமான பிரியம் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருப்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.